இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். ஐயா உங்க பேர் என்னையா? ஏழுமலை. ஏழுமலை. ஏழுமலை இப்ப எந்த மலைக்கு போறீங்க? சபரிமலை. ஏழுமலை இப்ப சபரிமலைக்கு போறாரு. அது என்ன ஏழுமலைன்னு என்ன பேர் வச்சாங்க? ஏழுமலைன்னு குலதெய்வம் பேரு. குலதெய்வம் பேருனால ஏழுமலைன்னு வச்சுட்டோம். அந்த ஏழுமலை அப்படின்றது எதனை குறிக்குது? ஏழுமலைன்றது 7 மலை இருக்குல்ல, 7 மலை அப்படியே திருப்பதி போறப்போ 7 மலை ஏறி ஏறி போறதுனால அதனால 7 மலை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்ப பெருமாள் ரொம்ப பிடிக்குமோ? பெருமாளை எப்பத்தி ஒரு முறை போய் பார்த்துட்டு வருவீங்க? வருஷத்துக்கு ஒரு முறை. வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க பெருமாளை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பெருமாளை பார்த்தீங்கன்னா நீங்க பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வி கேட்பீங்க? பெருமாளை கேட்டால் எல்லாம் செல்வம் எல்லாம் நல்ல வளம், நாடே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. நாடே நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டுறீங்களா? அதுல உங்களுக்கு முக்கியமா தேவையானது கல்வி வேணுமா, செல்வம் வேணுமா, வீரம் வேணுமா? மூணுமே தான். மூணுமே தானே, ஒண்ணுதான் சாய்ஸ். அப்படியா? ஆமா, செல்வம் தான் கேட்போம். செல்வம் தான் கேட்போம். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. எங்களுக்கு அறிவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீரமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, பணத்தை எடுத்து போயிட்டு ஹோட்டலில் ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா எங்களுக்கு சோத்தை போட்டுருவாங்க, நாங்கள் பாட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்துருவோம். அதனால எங்களுக்கு அறிவும் தேவையில்லை, வீரமும் தேவையில்லை, செல்வம் இருந்தால் போதும் அப்படின்னா. ஏன்னா அடிப்படை தேவை அதுதானே. வயிறு காய்ச்சி போச்சுனாக்கா நம்மள இருக்கிற 10 அறிவு மொத்தமே மயங்கி போதும் அப்படின்றாங்க. பசி வந்தால் 10ம் பறந்து போகுன்றான். அந்த மாதிரி தான் பசி தான் முதல்ல. பசியை வச்சுக்கிட்டு நீ போயிட்டு என்னதான் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாலும் உன்னால் படிக்க முடியாது. ஏன்னா பசி தான் கவாங்கவா இருந்த என்ன பண்ணுறது அப்படின்னு. அண்ணே உங்களோட சொந்த ஊர் எது? என்ன? காட்பாடி பக்கத்தில் லத்தேரி உள்ள. காட்பாடி பக்கத்தில் லத்தேரி உள்ள அன்னங்குடி. அன்னங்குடியா? பேர் அருமையாக இருக்குது, அன்னங்குடி அப்படி இல்லை. இந்த அன்னங்குடி அப்படின்றது அர்த்தம் என்னண்ணே? அன்னங்குடினாக்கா வந்தவங்களுக்குலாம் சோற போடுவீங்களோ? ஆமாம். அப்படி இல்லை, வந்தவங்களுக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வந்தவங்களுக்கெல்லாம் சாதத்தை வாரி வாரி போட்டுக்கிட்டே இருப்போம். வந்தவங்களாம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வாய் நிறைய வாழ்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த அன்னங்குடியில் பார்த்தா விசேஷம் அப்படின்னா என்னென்ன? பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள். பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் அங்கே தான் இருக்காருங்களா? அங்கேயும் பெருமாள் தாங்க. சைலண்ட் பண்ணிக்கிங்க. அங்கே பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தான்ப்பா இருக்காரு அங்கேயும். அந்த பெருமாள் கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? நல்லா அவர்கிட்ட அதே தானே. எந்த பெருமாள்கிட்ட போனாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்பா, அதை தவிர வேற எதுவும் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. அண்ணே இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேண்ணே. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா பாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குதுண்ணே. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லே ரொம்ப பெரியது எதுன்னு? திமிங்கலம். கரெக்டாக சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லக்கூடாது. இப்போ நான் கேட்க வேண்டிய கேள்விக்கு நீ பதில் சொன்ன போதும். அந்த திமிங்கலத்துடைய ஆயுட்காலம் எவ்வளோ இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட். ஐயோ, திமிங்கலம் ஆயுட்காலமா? அதுதான் ஒரு வருஷம் இருக்குங்களா? ஒரு வருஷமா? என்ன நம்ம வீட்டில் இருக்கிற கெளுத்தி மீன், வெள்ளாள மீன் இதெல்லாம் பார்த்தா 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்குது. என்ன அதுக்குள்ளே அவருக்கு ஃபோன் வந்துச்சு, ஃபோனை பேசிட்டு அவர் அப்படியே அனுப்பிச்சிடுவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? மதன். மதன். வெறும் மதனா இல்லை மன்மதனா? வெறும் மதன். வெறும் மதன் தானே? மதன்னா என்ன அர்த்தம்? மதன்னா மதன் தான். மதன்னா மதன் தான். நான் தான் நேரில் நிற்கிறேன், குத்துக்கல் மாதிரி இவ்வளோ பெருசாக நிற்கிறேன், நான் தான் மதனு. இது தெரியாத பவுடு மதன்னா என்னன்னு சொல்லி கேட்டுருக்கேன். இந்த மதன்ற பேர் தவிர்த்து வேற ஏதாவது பேர் வச்சுன்னா எந்த பேர் வைக்கலாம்? நல்லா இருக்கிற பேர் வச்சுக்கலாம். நல்லா இருக்கிற பேர். அந்த நல்லா இருக்கிற பேரில் 1-2 சொல்லி பார்ப்போம். மாதேஷ். மாதேஷ் நல்லா இருக்குதான், அதை மாற்றிக்கலாமா? குமார். குமார் என்ன? குகி குமாரா? கொக்கி குமாரா தொட்டி குமாரா? கொக்கி குமார். கொக்கி குமார் தான் நல்லா இருக்குதாம்பா. அப்படியே இல்லை மதன் அப்படியே தூக்கிட்டோம்னா கொக்கி குமார் மாற்றிக்கலாமா? அப்படியே வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பையனுக்கு பேர் பிடிக்கலையா, கொஞ்சம் பார்த்து ஒரு பேர் சுட்டுருவான்னு ஒன்று வச்சு எல்லாருக்கும் கடா வெட்டி. கடா வெட்டலாமா வேணவா? வெட்டலாமா? அவர் எப்படி மாமிச்சு சாப்பிடுவாரான். கடா வெட்டி காது குத்தலாமானவா? காது என்ன குத்தி வச்சு. காது என்ன குத்தினாலும் அது மட்டும் குத்தாதீங்க, ஏற்கனவே வச்ச பேரை மட்டும் எடுத்துருங்க. அப்படிதானே? எடுத்துட்டு கொக்கி குமார் இப்படி கூப்பிடுங்க. என்ன படிக்கிற தம்பி? 10வது படிக்கிறியா? 10வது இப்போதான் போயிட்டு இருக்கிறியா இல்லை 10வது முடிச்சிட்டியா? 10வது முடிச்சிட்டியா? 10வது முடிச்சிட்டேங்க, அவ்வளோதான். 10வதுல திரும்ப 20 பேப்பரா 25 பேப்பராப்பா? என்ன பேப்பர்? இல்லைப்பா படிக்கிற எக்ஸாம் சப்ஜெக்ட் நம்மளாம் 5 பேப்பர் தான். 5 பேப்பர் தாங்க, அதுக்கு மேலாம் கிடையாது. 7-8 இருக்குதுன்றாங்களா, அதெல்லாம் எப்படியா? 7-8 பேப்பர்லாம் நம்ம படிச்சதில்ல, 5 பேப்பர் மட்டும். 5 பேப்பர் தான் எக்ஸாமுக்கு. 5 சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம படிக்கணும். இதில் உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுப்பா? தமிழ். தமிழா? கேட்கவே எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. பிடிக்காத சப்ஜெக்ட்டுப்பா?
எல்லா சப்ஜெக்ட் தான் பிடிக்கும். எல்லாமே தான் பிடிக்குமா? கணக்கு நல்லா வருமா? கணக்கெல்லாம் கரெக்டாக. அறிவியல் நல்லா வருமா? அறிவெல்லாம் படிக்கிறத பொறுத்து தாங்க. படிக்கிறத பொறுத்து தாங்க எல்லாம் இருக்கு. பிடிக்கும் பிடிக்காது என்ன இருக்கு? ஏதோ கொடுக்குறாங்க, புத்தகத்துல இருக்கிறத படிச்சுட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கோம். அப்படிதானே? அப்படியே தான். எதிர்காலத்தில் என்ன ஆகணும் ஆசைப்படுறேன் பண்ணி? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகும். மெக்கானிக் இன்ஜினியரா? பரவாயில்லப்பா, தெளிவாக இருக்கிறவள மெக்கானிக் இன்ஜினியர் ஆகணும். சில பேர்லாம் கேட்டால் நான் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும், இல்லைன்னா நான் நல்லா நடிக்கணும், நல்லா ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்வாங்க. பையன் பரவாயில்ல, நான் உழைச்சி பண்ணுறதுனால நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும். மெக்கானிக்கல் எது சம்மந்தமாக படிக்கிறதுப்பா? பைக் மெக்கானிக். பைக் மெக்கானிக்கா? வண்டி ஓட்ட தெரியுமா? வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால அது ரிப்பேர் பண்ணுறது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற வண்டி ரிப்பேரா? இல்லை கரெக்டாக தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது, வீட்டில் இருக்குது, அதெல்லாம் ரிப்பேர் பண்ணல. மற்ற யாராவது வண்டி நல்லா இருந்தால் அது ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அப்படிதானே? பண்ணிடலாம். அப்படிதானே? அப்படித்தான் இப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். டைம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டேன்னா வாழக சாய் மொபைல் சொல்ல அழகாக ஹெட்ஃபோன் உங்களுக்கு கிஃப்டாக காத்துது. என்ன கேள்வின்னா, திமிங்கலத்தின் ஆயுட்காலம் எவ்வளோ? 200. 200? நான் அது 200 ஆண்டு காலமா? 200மா இல்லை முன்ன பின்ன குறைச்சிக்கலாமா ஏற்றிக்கலாமா? அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாப்ல. ஓரளவுக்கு ஏதோ முயற்சி பண்ணாப்புல, இன்னமும் கொஞ்சம் அதிகம். எவ்வளோ அதிகன்றத மற்ற வீட்டுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோ. தம்பி உன் பேர் என்னப்பா? ஜீவா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஜீவா தான். ஜீவான்றது எத்தனை வருஷமா உனக்கு வச்சிருக்கிறாங்க? புரியல. ஜீவான்றது உனக்கு பேர் எத்தனை வருஷமா வச்சாங்க? ஒரே வருஷம் தான் வச்சாங்க. அந்த வருஷத்தோடு அந்த ஜீவான்ற பேரை தலை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பேர் வச்சாங்க? அடுத்த வருஷம் ஜீவா தான். மறுபடியும் வருஷம் அப்படிதான். வருஷம் ஆச்சுன்னா முதல் வருஷம் டேய் தம்பி இன்னிலேருந்து நீ ஜீவான்னுவாங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் முடிஞ்ச உடனே மறுபடியும் மறுநாள் காலைல என்ன டேய் தம்பி நீ தான் ஜீவா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்கிறேன். என்ன தம்பி என்ன பண்ணுற நீ? மெக்கானிக் வேலை செய்கிற. அதனால தான் உடம்பெல்லாம் அழுக்கோட வந்துருக்காப்ல. மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு வந்தால உழைக்கும் கரங்கள் அப்படின்னு. இந்த மெக்கானிக் வேலை எப்படிப்பா? நல்லா இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணுவீங்களா, ரிப்பேர் ஆகிற வண்டியை நல்லா பண்ணுவீங்களாப்பா? ரெண்டுமே பண்ணுறதாங்க. வர ஆளை பொறுத்து இருக்குது. ஆள் எப்படி இருக்கிறாரோ அதை பார்ப்போம். இவருக்கு நல்லா இருக்கிறத ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், இல்லை இவர் ரிப்பேர் ஆகிறது நல்லா பண்ணி கொடுக்கலான்னு ஃபேஸை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா? எப்படி வேணாலும் கண்டுபிடிப்போம். எப்படினாமா அந்த எப்படிலாம் கண்டுபிடிக்கிறதா டெக்னிக் தான் கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாமே. பேக்கெட்டை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா இல்லை ஃபேஸை பார்த்து கண்டுபிடிப்பீங்களா? ரெண்டுமே பார்த்து கண்டுபிடிப்பேன். அது என்கிட்ட டெக்னிக் இருக்குதுங்க. அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம் இவர் வண்டியை ரிப்பேர் பண்ணலாமா இல்லை சரி பண்ணலாமா அப்படின்றத நாங்கள் அங்கே முடிவு பண்ணுறோம். அதனால இன்னி வரல வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அதான் நல்லா இருக்குது ரிப்பேர் பண்ணுவோம், நல்லா இல்லாத ரிப்பேர் பண்ணுவேன். நல்லா இருக்குது ரிப்பேர் பண்ணுவான், ரிப்பேராக இருக்குது ரிப்பேர் பண்ணுவான். இப்படிதான். ஒரு நாள் எத்தனை வண்டி ரிப்பேர் பண்ணுவீங்க? வர வண்டிலாம் பார்த்தானு வர வண்டிலாம் ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கிறது தான். அப்படி ஒரு வண்டி ஓடுறது என்னப்பா முக்கியமாக தேவை? இன்ஜின் தான் முக்கியம். இன்ஜின் தான் தேவையா? வீலு டயரு அதெல்லாம் வேணாம், பெட்ரோல் தான் முக்கியம். பெட்ரோல் முக்கியமா? இன்ஜின் முக்கியமா பெட்ரோல் முக்கியமா? ரெண்டுமே முக்கியமா? அப்போ வீல் தேவையில்லையா? வண்டியே முக்கியங்க. வண்டியில் ஓடுறது எது முக்கியம்? ஒன்று இல்லைன்னா ஒன்று ஓட்ட முடியுமா? பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டி எங்கே முட்டிட்டு என்ன பண்ண முடியும்? வீல் இல்லாத வண்டி நவுருமா? அதனால எல்லாமே தேவைதாங்க வண்டியில். இது முக்கியம் அது முக்கியன்றது சொல்லவே முடியாது அப்படின்னு. தம்பி இது வரல நீ ஓட்டின வண்டியில் உனக்கு பிடிச்ச வண்டி எந்த வண்டியா? பிடிச்சன்னு சொல்ல முடியாது. எந்த வண்டி வேணாலும் ஓட்டும். எந்த வண்டியாலும் ஓட்டிடுவா? வண்டின்னு சொல்ல முடியாது. பிடிச்ச வண்டி எதுவும் கிடையாதுங்க. எல்லா வண்டியும் எனக்கு ஒன்று தாங்க. டிஎஸ்50 ஓட்டினாலும் அதே தான், பெரிய வண்டி ஓட்டினாலும் அதே தான். அதெல்லாம் பிடிச்ச வண்டியில் சொல்ல மாட்டோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்பா. இந்த கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லிட்டே அப்படின்னா வாழக சாய் மொபைல் சொன்னால் அழகாக ஹெட்ஃபோன் உனக்கு கிஃப்டாக காத்துருது. ஹெட்ஃபோன் மட்டும் தானா? ஹெட்ஃபோனை கூட வேற என்ன வேணும்னு எதிர்பார்க்குறேன் நீ? வேற ஏதாவது இல்லை ஹெட்ஃபோனே போதுன்ட்டு இல்லை வேற ஏதாவது நான் கேட்டோன்னா வாங்கி தரேன் சொல்லு. இல்லை அதே ஹெட்ஃபோனே போதுமா? ஹெட்ஃபோனே போதுன்ட்டு அவ்வளோப்பா. வேற ஏதாவது கேட்டு வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுது? என்ன கேள்வி அப்படின்னா இந்த திமிங்கலம் இருக்குல்ல, திமிங்கலத்துடைய ஆயுட்காலம் எவ்வளோ? ஆயுட்காலம்னா அதாவது அது வாழ்நாள் எவ்வளோ நாள் வாழ்ந்து சாவோம் அப்படின்றது. அது வாழர்கள் சாவரர்கள் சுற்றுறோம். இதுக்கு தான் நாங்கள் மேற்கொண்டு போட்டு கேட்டோம். நீ வெறும் ஹெட்ஃபோன் மட்டும் இந்த மாதிரி பதில் எங்கேயாவது எதிர்பார்த்துருப்பீங்களா? அது வாழ நாள் வரையில் வாழும், சாவத்தி நேரம் வந்து செத்து போடும். இது போய் நீங்கள் போய் எவ்வளோ நாள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. தம்பி ஜீவா வருஷம் ஜீவான்ற பேரோட சிறப்பாக வாப்பா நீ.